தமிழ்நாட்டுல சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி ராமர் கோவிலால் நமக்கு என்ன பிரயோஜனம். நான் சொல்றேங்கம்மா, நீங்க கேளுங்க. ஒரு கோவிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்கய்யா நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேர் போறாங்க. அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன். அவ்வளவு பணம் வருது. கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிகனுக்கு போறாங்க, போப்ப பார்க்க. போன ஆண்டு 80 லட்சம் பேர் போனாங்க ஒரே ஆண்டுல. வேட்டிகனுக்கு வந்த வருமானம் $315 மில்லியன். திருப்பதிக்கு 2.5 கோடி பேர் போனாங்க. போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வாங்க. உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி டாக்ஸ் மூலமா. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கோவில் வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு. நாகூர் தர்கால இருந்து எவ்வளவு இருக்குங்க. இவங்க இதை எல்லாம் ஒன்னா இணைச்சாவே போதும், சாதாரணமா 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை. இவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க, வேலை செய்யறவங்களே விட மாட்டாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா